பாண்டேவா அவரு தெரியாதா, அவருக்கு இவர் சொம்பு அப்படின்னு போடுவானா கை தட்டுங்க, இல்லாட்டி ஒத்துக்கோங்க. மனசாட்சின்னு இருந்தா பேசணும். அவனாவது தனியா போடுவான், நீங்க ஊர் நடுவுல போட்டீங்களே. இருங்க நான் ஒரு புள்ளி விவரம் கேட்கல, யதார்த்தமா உங்கள்கிட்ட கேட்கிறேன். பாண்டேவை எடுத்துக்கங்க. நான் தானா சார்? ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நீங்க குத்துறீங்க, எங்களுக்கு உங்களை குத்துறதுக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைக்கிற வாய்ப்பை சரியா படுத்து குத்துன்னு குத்தணும். அவன் தான் மனுஷன். இப்ப இவ்வளவு ஆம்பளை எந்திரிச்சு இங்க ஏன் கை தட்டுறான், இங்க ஏன் குதிக்கிறான்? வீட்டுல குதிக்க முடிஞ்சிருந்தா இங்க குதிப்பானா எவனாவது? அட ஒண்ணும் இல்ல, இவ்வளவு கோடியை பண்ணிட்டு செலவு பண்ற ஆஸ்பத்திரி கட்டின டாக்டரை வீட்டுல முடியலன்னு தானே இங்க உட்காந்து சிரிக்கிறாரு. 1000 பேர் பாதுகாப்பு வேணும். இதுக்கு பெரிய ஒரு பட்டிமன்றம். அடுத்து ஒரு அம்மா வரும். பாண்டே சாரை எடுத்துக்கங்க. ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணணும்னா 2 நாள் படிக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் படிச்ச டாக்டர்ஸ், உங்களுக்கு தெரியும். உயிரை கொடுத்து அந்த ஆள் புள்ளி விவரம்லாம் எடுத்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ, ஒரு பிரைம் மினிஸ்டரையோ, ஒரு ஹோம் மினிஸ்டரையோ யாரையோ இன்டர்வியூ பண்ணா வீட்டில் குப்பரப்படுத்திக்கிட்டு பக்கோடா சாப்பிட்டு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று பாண்டேவா அவரு தெரியாதா, அவருக்கு இவர் சொம்பு அப்படின்னு போடுவானா கை தட்டுங்க, இல்லாட்டி ஒத்துக்கோங்க. மனசாட்சின்னு இருந்தா பேசணும். அவனாவது தனியா போடுவான், நீங்க ஊர் நடுவுல போட்டீங்களே. இருங்க இதுதான் லேடிஸ் பக்கமே திரும்ப கூடாது. இங்கிட்டு வாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறமும் துவண்டு போகாம மறுநாள் மீண்டும் நான் வந்து என் வேலையை பார்ப்பேன்னு வராம பாருங்க, அவன் தான் சார் ஆம்பளை. இப்போ நான் யதார்த்தத்தை பேசுறேன். நான் திருப்பி சொல்றேன், டாக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை சிரிச்சா உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுதான். 8 ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரிக்கிறது நல்லதுன்றாங்க. அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு உங்க வீட்டு மாடியில் ஏறி நின்று கையை விரிச்சு 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு ஏற்றி அப்புறம் மிட்வேக்குள்ளே போகும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா பழனியப்பன் டாக்டர் எனக்கும் பாண்டேக்கும் ஃபோன் போட்டு நல்லா இருந்தாங்கன்னா நாட்டை எடுத்தவங்களா இந்த பிகேன் உட்ஸை பிடிங்கடா, யாரை கேட்டுறா இந்த ஆளை கூட்டி வந்தீங்க? அப்படி இல்லை, எல்லாருமா கூடி உக்காந்து என் தங்கச்சி சொன்னது மாதிரி முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனை நம்மளுடைய இதய துடிப்பை பற்றியும் மக்களுடைய விழிப்புணர்வு பற்றியும் ஒரு நல்ல செயல் செஞ்சிருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. பாண்டேவா அவரு தெரியாதா, அவருக்கு இவர் சொம்பு அப்படின்னு போடுவானா கை தட்டுங்க, இல்லாட்டி ஒத்துக்கோங்க. மனசாட்சின்னு இருந்தா பேசணும். அவனாவது தனியா போடுவான், நீங்க ஊர் நடுவுல போட்டீங்களே. இருங்க நான் ஒரு புள்ளி விவரம் கேட்கல, யதார்த்தமா உங்கள்கிட்ட கேட்கிறேன். பாண்டேவை எடுத்துக்கங்க. நான் தானா சார்? ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நீங்க குத்துறீங்க, எங்களுக்கு உங்களை குத்துறதுக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைக்கிற வாய்ப்பை சரியா படுத்து குத்துன்னு குத்தணும். அவன் தான் மனுஷன். இப்ப இவ்வளவு ஆம்பளை எந்திரிச்சு இங்க ஏன் கை தட்டுறான், இங்க ஏன் குதிக்கிறான்? வீட்டுல குதிக்க முடிஞ்சிருந்தா இங்க குதிப்பானா எவனாவது? அட ஒண்ணும் இல்ல, இவ்வளவு கோடியை பண்ணிட்டு செலவு பண்ற ஆஸ்பத்திரி கட்டின டாக்டரை வீட்டுல முடியலன்னு தானே இங்க உட்காந்து சிரிக்கிறாரு. 1000 பேர் பாதுகாப்பு வேணும். இதுக்கு பெரிய ஒரு பட்டிமன்றம்.